போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் இங்கே வீரர்கள் தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நமக்கு சரியாக தெரிய வரும் நண்பர்கள் யார், எதிரிகள் யார், துரோகிகள் யார் அப்படிங்கிறது எல்லாமே. இதை ஏன் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நேற்று மகாபாரதம் பார்த்தேன். ஸோ அதனால் திடீர்னு இதை சொல்லணும்னு தோணுச்சு. வெல்கம் டு வீல்ஸ் இல்ல விங்ஸ். திஸ் இஸ் ராம். ஓகே, இன்றைக்கி நான் முக்கியமாக அப்டேட் பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எம்ஜியை பற்றின விஷயம். அந்த மினிமம் கேரண்டிக்காக அப்டேட்ஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னல. ஸோ இல்லைங்க, ஸோ அதில் வந்து என்னென்னா, நான் எம்ஜியில் என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்ஜி ஓட்டுறச்ச நான் வந்து December 31 அண்ட் January 1 2 நாளைக்கு சேர்த்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்றத உங்களுக்கும் காமிச்சிருந்தேன். அதில் வந்து 82 ஆர்டர்ஸ்க்கு வந்து 8,200 rupees அப்படின்றது வந்து 8,200 rupees அப்படின்றது வந்து ஏர்னிங்ஸாக கொடுத்துருந்தாங்க. 82 ஆர்டர் ஓட்டுறீங்கன்னா 8,200 உங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டியாக காசு கொடுத்துட்றோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போது நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். சக்ஸஸ்லாம் பண்ண முடியல, என்னால் ஜெயிக்கலாம் முடியல. நான் ஒரு சாதாரணமான ஆள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, December 31 அன்றைக்கி காலையிலேயே லாகின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். January 1 காலையில் 4:30 மணி வரைக்கும் கடைசி ஆர்டர்ஸ் தான் நம்ம எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால் ஓட்ட முடியல. ரொம்ப பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சு. நானும் போய் படுத்துட்டேன். ஸோ என்னால் அதில் வந்து வின் பண்ண முடியல. 52 ஆர்டர்ஸ் எடுத்தேன். அடுத்த நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கேல்குலேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. இன்னைக்கு என்ன மாதிரியே நிறைய பேர் December 31 எம்ஜி ஓட்டுவாங்க அப்படின்றது. அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். December 31 அன்றைக்கி காலையில் ஆர்டர் ஃப்ளோ வந்து ஸ்லோவாக இருந்தது. ஆர்டர் ஃப்ளோ ஸ்லோவாக இருந்ததை தாண்டி இப்போ கரண்ட் சினாரியோ இந்த ஃபீல்டில் வந்து லாகின் கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஹப்பை பொறுத்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 டிஇஸ் இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? பட் ஆனால் அன்னைக்கு லாகின் கவுண்ட்டுக்குன்னு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்து காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1,500 ஆர்டர் வந்தால் ஒரு 40 பேருக்கு பிரித்து கொடுக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு இங்கே வந்து என்ன எக்ஸாக்டாக கணக்காயிடுச்சு அப்படின்னா, 60-70 பேர் அப்படிங்கும்போது 1,200 ஆர்டர் வந்து அதுவும் அதில் பாதி ஆயிரும். ஸோ காலையிலேருந்தே ஆர்டர்ஸ் இல்லை. ஸோ இதில் நிறையா பேர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக சரி இதுக்கு மேலே எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வெளில போனவங்களும் நிறையா பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நானும் காலையிலேருந்து லாகின்லேருந்து 1-2 ஆர்டர் கவுண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட காலைல ஒரு 11 மணி வரைக்குமே ஆர்டர் கவுண்ட் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் அப்படின்ற கண்டிஷனில் லாகின்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆர்டர் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு. கொஞ்சம் இது நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அதிகமாக புஷ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த 60 பேரில் ஒரு 10 பேர் 15 பேர்கிட்ட மேபி 10 பேர் போயிருக்கலாம். ஸோ அவங்க வந்து இல்லை இந்த அமௌண்ட் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினச்சி அவங்க கொஞ்சம் பேர் போயிருந்துருக்கலாம். இல்லை மேபி டயர்டில் கொஞ்சம் பேர் போயிருந்துருக்கலாம். நான் 4 மணி வரைக்கும் ஓட்டினேன். எனக்கு 4 மணிக்கு அப்புறம் எனக்கு நல்ல டயர்டு. 4 மணிக்கு அப்புறமா நான் வந்து படுத்தேன். அதுக்கப்புறம் என்னால் எந்திரிக்க முடியல. ஸோ அதனால் 1 திரும்ப லாகின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன். பட் ஆனால் அன்றைக்கும் கொஞ்சம் பாடி டயர்டு எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் சரி இப்போது வருஷத்தோட முதல் நாளே டெலிவரி ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சிமிலர் அன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணி சேம் டிஷர்ட்டில் ஒரு வீடியோலாம் அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. ஸோ என்னோடய ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர். 52 ஆர்டர் ஓட்டினேன். ஏர்னிங்ஸ் அமௌண்ட் வந்து 3,408 ரூபா ஏர்னிங்ஸ் ப்ளஸ் இன்சென்டிவ். அதை எடுத்ததோடு நான் அதை விட்டு விலகிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு நடந்த விஷயம். ஸோ இன்றைக்கி அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து நான் நினச்சேன். ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னென்னா, நான் போயிட்டு நான் அடுத்த நாள் 1 நான் கெஸ் பண்ண விஷயம் கரெக்டாக நடந்தது. யாரும் வரமாட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற எனக்கு 124 ஆர்டர்ஸ்க்கு பேலன்ஸ் இருக்கிற 172 ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான பொட்டன்ஷியலும் இருந்தது. நான் ஏன் பண்ணல அப்படின்னா, சில பேர் நம்மக்கிட்ட நம்ம இது பண்ணுறச்ச நம்ம 52 ஆர்டர்ஸ் வந்துட்டோம் அப்படின்றச்ச நமக்கே சரி இன்னொரு கொஞ்சம் தானே எடுத்துடலாமே அப்படின்றது நமக்கு தோணும்.
ஆல்ரெடி ஒரு சில டைமிங்ஸில் இந்த 72 ஆர்டர்ஸ் எடுக்க முடியுமா முடியாதான்றது அடுத்த 24 ஹவர்ஸ் லாகின் இருந்ததுன்னா கண்டிப்பாக சான்சஸ் ப்ராபபிலிட்டிஸ் ரொம்பவே ஹையராக இருக்குது. ஏன்னா ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு டயரில் ஓடி போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துக்கு வந்து அடுத்த நாள் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்னை பற்றி தெளிவாக யோசித்தது, நம்மக்கிட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம், ஓகேங்களா, உங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கெல்லாம் உங்களால் ப்ராஃபிட் இருக்கோ, யாருக்கெல்லாம் உங்களால் சாதகமான விஷயம் இருக்கோ, அவங்க மட்டும்தான் வந்து அந்த நேரத்துக்கு உங்ககிட்ட சூப்பராக பேசிட்டு போவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி ரெஃப்ளெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் சாதகமாக பேச மாட்டாங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட இங்கே என்னென்னா, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனில் வீக்காக தான் இருக்கேன். இன்றைக்கி நான் இருக்கிற ஒரு இந்த டெலிவரி ஒர்க் அப்படின்ற ஒரு இந்த ஒர்க்கில் இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பணம் அதிகமாக இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்க வந்து என்னென்னா, மேபி ஏதோ ஒரு செலவு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த இது எல்லாமே இழுத்து வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டை வந்து அவங்களால ப்ராப்பராக பிளான் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் மேபி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த வேலை அந்த மாதிரி 35 ஆர்டர்லாம் 2 நாள் தொடர்ந்து ஓட்ட ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாடி டயர்டு, பேக் பெயின் அதுன்றது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதுதான். ஸோ அதை எப்படி பிளான் பண்ணிக்கிறாங்க என்ன ஏதுன்றது எல்லாமே அவங்களோட கையில் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நல்ல நண்பனும் கிடையாது, நல்ல எதிரியும் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதுன்னு நினைக்கிறேன். மேபி சம்வாட் யாராவது ஒரு சில நல்ல நண்பர்கள் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, 52 ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு நான் அடுத்த நாள் 72 ஆர்டர்ஸ்க்கு புஷ் பண்ணி ஓட்டுறேன் அப்படின்ற பட்சத்துக்கு வந்து இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்மேட்ச் பண்ணி எங்கேயாவது வண்டி ஆக்சிடெண்ட் ஆனாலோ, எங்கேயாவது கோர்த்து கீழே விழுந்தாலோ, நமக்கு ஃபேவராக இருந்தவங்களோ நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்களோ யாருமே வந்து நம்ம கூட உட்காந்து நின்று என்னப்பா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, சரி ஹாஸ்பிட்டலில் கூட நம்மளை பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு எவ்வளோ பேரால் முடியும் அப்படின்றது நம்மளால் சாலிடாக சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நீங்கள் கேம் ஆடுறது, இந்த டாஸ்க்கை முடிக்கிறது எல்லாமே நீங்கள் முடிக்காமையும் போகலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கிறச்ச அந்த நெகட்டிவை வந்து நீங்கள் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணி, நீங்கள் மட்டும்தான் அதை வந்து அதோட பெயின் வலி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, அதோட லாஸஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆள் நீங்கள் மட்டுமாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் எம்ஜி அச்சீவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது, ஏன்னா இன்னும் ஓகே இதை நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து ரொம்பவே சிரமப்பட்டு ரொம்ப புஷ் பண்ணி நான் லாகின் போட்டிருந்தேன்னா சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 124 எடுத்துருந்துருக்கலாம், கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலான்னு வைங்களேன், சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் ஏன் பண்ணல அப்படின்னா, இன்கேஸ் நான் கீழே விழுந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நெகட்டிவாக உட்காந்துருந்தாலோ அதோட மொத்த பெயினும் வந்து என்னை மட்டுமே சேரும், ஓகேங்களா. ஸோ இதுக்காக நான் யாரையும் போய் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. நான் இங்கே வந்தது செஞ்சது எல்லாமே கிட்டத்தட்ட வேஸ்டான மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கும் என்னோட மைண்ட் செட்டுக்கும் என்னோட வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா. நிறையா இது வரும், இப்போ நிறையா இப்போ இது சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் எல்லாமே வரும். பட் ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. என்ன வேணால் பண்ணுங்கள், நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. கடைசி வரைக்கும் ஒரு வேளை வந்து பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். கேட்காம லைக் பண்ணவங்களுக்கும், கேட்காம கமெண்ட் பண்ணவங்களுக்கும், கேட்காம சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்றைக்குமே லவ் யூ ஆல். செஸ் அப்புறம் வந்து பண்ணணுன்றது அவசியம் இல்லை, உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ், லைக்ஸ், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.